காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் பேசி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம அந்த ட்ரைலரை பத்தி தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ கரெக்டாக நேற்று ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலே 1 மில்லியனை வந்து ரீச் பண்ணிச்சு. எப்படியே தெரியல, சும்மா செம்ம. அப்படியே இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங்ல வந்து நம்ம தளபதி தான் போயிட்டு இருக்காரு. நான் உண்மையா பொய்லாம் சொல்லல, நீங்களே வந்து இப்போ கூட ஓபன் பண்ணி பாருங்க. இப்போ கூட 3 crores வியூஸ் தாண்டி இன்னும் அந்த ட்ரைலர் வந்து வியூஸ் போயிட்டு இருக்கு. நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு 1 டேக்கு அப்புறம் வந்து இந்த ரிவ்யூ உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதோட கவுண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஸோ நீங்க யூடியூப்ல போய் பார்த்தாலே அது தெரியும். உண்மையிலே சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. இந்த ஸ்பார்க் சாங் வந்தப்போ தளபதி எவ்வளவு பேர் எவ்வளவு கிண்டல் எவ்வளவு கேலி செஞ்சீங்க. இந்த டிஏஜிங் பண்ணதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. இப்ப ட்ரைலர்ல பார்க்கும்போது முழுக்க முழுக்க எனக்கு வந்து இந்த டிஏஜிங் வந்து அந்த அளவுக்கு ஒரு குறையெல்லாம் ஒன்றும் தெரியல. பக்காவா இருக்க டிஏஜிங் வந்து சூப்பரா இருக்கு. தளபதி அந்த டிஏஜிங் லுக்ல வந்து பயங்கரமா இருக்காரு. நாளைய தீர்ப்பு விஜய் பார்த்த மாதிரி அப்படியே அந்த அளவுக்கு சும்மா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இது தியேட்டர்ல பார்க்கும்போது வந்து அந்த ஃபீல் வந்து அந்த அளவுக்கு சரியா தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டிஏஜிங் பண்ண மாதிரிலாம் அந்த அளவுக்கு தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மூவி வந்ததான் அதை பத்தி தெரியும். சரி வாங்க நம்ம ட்ரைலர் பார்க்க போயிடலாம். ஆரம்பிக்கலாமா? ட்ரைலர் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்ணன் வராரு, வழி விடுங்க. பா செம்ம கிக்குல. Guys, this is a new assignment. எடுத்தோன்னே தளபதி வந்து ஒரு புது லீடர். அப்படியே மங்காத்தால 68 international successful operation. Wow. Negotiator, field ஆமா agent, spy. பை In short, he is a goat of sats. கோட் ஆஃப் சாடு. பா பயங்கரமா இருக்கு. அந்த லிஸ்ட்ல இந்த தளபதி அப்படி ஓப்பன் ஆகும்போது ஆரம்பம் படத்துல தலையை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே அந்த குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா பயங்கரமா விட்டுருக்காங்க. வீட்டுக்கும் டைம் கொடுக்கறது. பாடுறா, நம்ம வெங்கட் பிரபு படம்னாலே இதுதானே. கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்ன லுக்கு பா. அறிவு இருக்கடா உனக்கு? எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? தளபதி வந்து மிஷனுக்காக பேங்காக் போயிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரைலர் பத்தல தெரியுது. வாவ், இல்லப்பா, டிஏஜிங் பண்ண தளபதி பார்க்க உண்மையே நல்லா தான் பாருங்க. டிஏஜிங் அந்த அளவுக்கு தெரியல. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். மைக் மோகன்லாம் சும்மா காந்தியே வேஷம் போட்டு பார்க்கல. என்ன ஒண்ணு, அவருக்கு அந்த பேர்டு இல்லாம இருந்தாலே நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு வைபவ் கூட வராரு. இதுல வைபவ் கூட காட்டுறாரு. எது குண்டு மாதிரி எடுக்கிறாரு. ஐ திங்க் சென்னையில குண்டு வச்சிருக்காங்கன்றது வந்து வைபவ் ஒரு வேலை எடுத்தாலும் எடுக்கலாம். வாவ், நம்ம நாளை வச்சிருக்க விஜய் வந்து இதுல காமிச்சிருக்காங்க பயங்கரமா. வெங்கட் பிரபு சார்னாலே பிரேம்ஜி இல்லாம இருக்குமா, அவரும் வர்றாரு. ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வயசாயிடுச்சு. எவ்வளவு வயசான என்னையா? A lion is பா, always a lion. the lion is always a lion. வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. இன்னிட்டாங்க ட்ரைலரை வீட்டு. No one can stop me. வாக்கிய டைலாக். வாவ், மருதமலை மாமணியே முருகையா, தில்லியோட இது வந்து அப்படியே அந்த சீனு பயங்கரமா இருக்கு. அண்ட் வெயிட்டிங் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ட்ரைலர்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்ல வந்து அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆரம்பம் படத்துல வந்து அஜித் சாரை வந்து அந்த இதுல காட்டுவாங்க லிஃப்ட்ல. அதே மாதிரி பொசிஷன்ல வந்து தளபதியை வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கொஞ்சமா இதுல இந்த படத்துலயே கொஞ்சம் நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்கு, நிறைய டைலாக்ஸ்லாம் வருது சூப்பர் சூப்பரா. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இருக்க பொலிட்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சூட் ஆயிடும். நீங்க அது வந்து
படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தெரியும். உண்மையிலே வந்து குறைலாம் சொல்லக்கூடாது, உண்மையிலே ட்ரைலர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து தளபதி 68 ட்ரைலர் வந்து பயங்கரமா வச்சிருக்காரு வெங்கட் பிரபு சார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படம் தான் வந்து கண்டிப்பாக லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூவி வந்தால் தான் தெரியும். எத்தனை பேர் வந்து ட்ரைலர் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரைலர் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு, உங்களோட ஒப்பீனியன் என்ன, ட்ரைலர்ல என்னென்ன 1-2 குறை இருந்தாலும் சொல்லுங்க. எதனா உங்களுக்கு கன்க்ளூஷன் அந்த மாதிரி எதனா இருந்தால் டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைமு. உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க எப்போவுமே. நீங்கள் போடுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக அமையும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் உங்களை வந்து லைவ்ல பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ பாய் கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர்.